வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் ஸ்டாண்ட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா மணலை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து சால்ட்டை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். இது எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கைனெட்டிக் ஸ்டாண்டை வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவைங்க. உப்பு வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து செய்யப்படும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மணலை யூஸ் பண்ணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே செஞ்சிடலாம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேல வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். சரி, ஓகே, இதுக்கு வந்து உப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து தேவை. நீங்கள் வந்து கோல்கேட் அல்லைன்னா பெப்சோட இந்த மாதிரி எந்த பேஸ்ட்னாலும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து தேவைப்படும். இது வந்து ரெண்டு வகையில் வந்து நான் உங்கள்கிட்ட செஞ்சு வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவி கம் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு இது செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு வகையில் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களை பக்கத்தில் வச்சு காட்டுறேன் எந்தெந்த மாதிரி ப்ராசஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உப்பை வந்து கொஞ்சம் மூளை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்யலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே தூள் உப்பு தான், பார்த்திங்கன்னா தெரியும். தூள் உப்பு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்ட் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ கோல்கேட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே விழுந்துருச்சு. சரி, எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணணுங்க. கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அப்ளை ஆகிடுச்சா. இதை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு ஆகவே ஆகாதுங்க. ஸோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து இந்த இது வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் கைட்டை கூட எடுத்துக்கிறேன். கைட்டை எடுத்து கூட கொஞ்சமாக இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் கலர்ஸ் வந்து கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து கலர் வந்து நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரே வந்து ஆட் ஆகிக்கிருச்சு நம்மளுக்கு. இப்போதைக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உருவாகிருக்கு. ஸோ இன்னும் இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன். ஒரு 10 ரூபா பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து நம்ம செய்யலாங்க. உப்பு வந்து இதோட சேர்ந்து உருகிறாது, அதாவது கரைஞ்சிடாது. இந்த மாதிரி தான் இருக்கும், திரளாக. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மட்டும்தான் நம்ம இதில் வந்து செய்ய முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து செய்ய முடியாதுங்க. ஸோ இந்த பதம் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். இன்னும் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து செய்யலாம். இதை வந்து நான் வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த இதில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த இதில் வந்து நாளும் வைக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வச்சுட்டேன்னா வச்சதுக்கடுத்து இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கத்தி ஏதாவது யூஸ் பண்ணி வந்து வெட்டணும் அப்படின்னா பாருங்கள் நல்லா வரும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொன்றா வந்து பாருங்கள், அது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது. பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே அழகழகாக இதாகுங்க, நல்லாயிருக்கும். நீங்களாட்ட இதை வந்து பிடிச்சி ஏதாவது செஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து விளாட்லாம், நல்லாயிருக்கும். இதை வந்து குறைய வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதாங்க இதில் வந்து நம்ம செஞ்சது. இப்போ பாருங்கள் நல்லா ஈரப்பதமாக தான் இருக்குது. நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பாருங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சேர்ந்துக்கிறோம். அப்படியே வந்து வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரும். நல்லா வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க. இப்போ வந்து லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து அதுக்குள்ளே வந்து ரொம்ப ஒட்டாது, நல்லா வந்து வரும். பார்க்குறது ரொம்ப நைஸாக இருக்குங்க. ரொம்ப நைஸாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே பொதுன்னு இருக்குங்க.
சரி ஓகே, இதை வந்து வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்து மோல்டு வந்து வச்சு ஏதாவது செய்யலாம். நம்ம நல்லா வந்து மோல்டு வந்து நல்லா வந்து அமுக்கி விட்டாச்சு. வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிருச்சு. அழகாக வெட்டலாங்க. அப்படியே அழகாக வெட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வரும் பாருங்கள். அதுக்கடுத்து லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அப்படியே புதுன்னு வந்துடுங்க. சூப்பருங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைப்பில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பழையபடி வந்து நான் வந்து ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதை எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக் கம் வந்து தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ் வந்து தேவை. நீங்கள் ஃபெவிக் கம் இல்லைன்னா ஃபெவிகால் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து வெட்டி வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து ஃபுல்லாக வந்து வெட்டி வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, வெட்டி வந்து ஊற்றியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா சால்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக் கம் வந்து கொஞ்சம் போல் தேவை, ரொம்ப இல்லை, கொஞ்சம் போலவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதோட. அவ்வளோதான், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து மூடிக்கலாம். மூடியாச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன லைட்டான ஸ்லைம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்க ஃபீல் இருக்கும். லைட்டாக ரொம்ப கட்டியாகாது, லைட்டாக மட்டும் கட்டியாகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டித்தன்மை வந்து கொடுக்குங்க. இப்போ பாருங்கள் கட்டித்தன்மை கொடுத்துருச்சா. ஸோ ஆனால் வந்து ஸ்லைம் மாதிரி இருக்காது. இது வந்து கையில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கட்டித்தன்மையான இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பை வந்து போட போகிறோம். உப்பை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிண்டிடணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து உப்பை போட்டுட்டேன். உப்பை போட்டதுக்கு அடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து போட்டோடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றோட ஒன்று வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பை வந்து கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் மாற்றி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டித்தன்மை ஒரு மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வந்து நல்லா வந்து சேர்த்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சாண்ட் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ரெடி பண்ண மூலம் மாற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ண மூலம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி திரளாக போயிருங்க. அதாவது வந்து அந்த கம் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட அது மிக்ஸ் ஆகும் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த மாதிரி வந்து கலங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் நல்லா வந்து கிண்டியாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து எதாவது கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை ரெட்டை சேர்த்தாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வந்துனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே இந்த திரளாக போகிறது வந்து பாருங்க, இப்படி அமுக்குறீங்க அப்படின்னா அப்படியே சாஃப்டாக வந்து அந்த ஒரு மாதிரி தனித்தனியாக வந்து போகுங்க. ஸோ இந்த மாதிரி விளாட்றதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா வந்து பிடிச்சி இது பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஒட்டாது. இப்போ நான் கையை கழுவிட்டு இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒட்டாமல் தாங்க இருக்கும். நல்லா இருக்குங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணும் போல கொஞ்சம் பார்த்து வந்து மிக்ஸ் பண்ணோம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திரளாயிரும். ஸோ அதுக்காக தான் வெட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரள் இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது.
மத்தபடி இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சாண்ட் வந்து நம்ம அமுக்கமோல அந்த ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஒவ்வொன்றா பிரியும், அந்த மாதிரி ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதில். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த இதுக்கு வந்து செஞ்சு பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த டப்பாவில் போட்டிருந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப லேஸாக இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை ரெண்டு கம்பேர் பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, நம்ம வந்து வெட்டி கூட வந்து சூப்பராக வந்து விளாட்லாம், அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து வெட்டினா சூப்பராக அழகாக வந்து வருது பார்த்தீங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ரெண்டு மெத்தடும் நல்லா ஒர்க் ஆகுது. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகுது, பேஸ்ட்டை வச்சு செய்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த ரெண்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட்டை யூஸ் பண்ணி வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த கோல்கேட்டை யூஸ் பண்ணி தானே நம்ம பண்ணோம். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அது போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா திரளாக இருக்குது, கொஞ்சம் குழஞ்சு வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து அமுக்க மூலம் வந்து பார்த்திங்கன்னா பிரியறப்ப வந்து சூப்பராக இருக்குது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பிரியுது, அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கையில் எடுத்து விளாட்றதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விளாட சும்மா எடுத்து விளாட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிம்பிளான மெத்தடில் வந்து வீட்டிலேயே நம்ம வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து மணலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ லிங்க், நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.